ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ரெடி ஆயிடுச்சு. டேபிள்ல ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. கார் தான் போறாங்க அவங்க. அப்ப இன்னைக்கு நாங்க எதுக்கு வந்தோம்? இன்னைக்கு தான் அவங்க தான் வர சொன்னாங்க. நீங்க மண்டே கண்டிப்பா எல்லாரும் வாங்கப்பான்னாங்க. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு வர சொல்லணும்? நான் எதுக்கு சார் எங்களை இப்படி அலைய வைக்கணும்? நாங்க எதுக்கு சார் அலையணும்? எல்லா வேலையை விட்டு நாங்க எதுக்கு சார் அலையணும்? கான்வெகேஷன் இல்லாம எம்ப்ளாய்மென்ட் வந்து பதிய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பொசிஷன் நாட் அக்செப்டட். ஓகே, வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? தீபா, நான் வந்து தேவாங்கர் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். 2020 நாங்கள் பாஸ் அவுட் ஆகிட்டோம் சார். எங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து டிகிரி வந்து கொடுக்கல. பட் ரீசன் என்னன்னு கேட்டால் ஒழுங்காக யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு எங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்ளை பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே அப்ளை பண்ண முடியல. சரி, யூனிவர்சிட்டியில் போய் எங்கள் டிகிரி நாங்கள் கேட்டோம் அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து இங்கே கொடுத்துட்டோன்னு சொல்கிறேன். இங்கே கேட்டால் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் எதாவது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் போன் முன்னாடி பேசிட்டேன், கோயிலுக்கு பேசிட்டேன், எல்லாத்துக்கும் பேசிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. டேபிள்ல நாங்க இங்க தான் படிச்சோம். எங்க டிகிரிக்காக நாங்க இப்போ வரைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாருமே வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸே எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எங்களை இப்படி அலைய வைக்கீங்க? 5 இயர்ஸா நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்ல. காலேஜுக்கு வந்தாலும் நாளைக்கு வாங்கப்பான்றாங்க. நாளைக்கு வானா நாங்க எத்தனை பேர் வேலை வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இப்படி வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கேன் சார். இப்ப டெட் அப்ளை பண்றது கூட வந்து கான்வெகேஷனோட கேட்டாங்க. பிஏ கிராஜுவேஷன் கேட்டாங்க. என்கிட்ட இல்ல, நான் ப்ரொவிஷன் வச்சு அப்ளை பண்ணிருக்கேன். இப்ப எத்தனை நாள் வந்து எங்களை வந்து அலைய வைக்க போறான்னு எங்களுக்கு தெரியல. போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. கார் தான் போறாங்க அவங்க. உங்களுக்கு ஃபேவரா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை சொல்லாதீங்க. எங்களோட கஷ்டம் சார். ஜாப் போயிடுச்சு சார். எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். டிகிரி வேணுமா சொல்யூஷன் வேணுமா கேக்குறீங்க. எங்களுக்கு டிகிரி வேணும், சொல்யூஷன். 5 இயர்ஸ் அப்புறம் எதுக்கு சார் நாங்க அலைஞ்சோம்? 5 இயர்ஸ் நாங்க எதுக்கு அலைஞ்சோம்? எங்களுக்கு தயவுசெய்து சொல்யூஷன் சொல்லுங்க. எல்லாருமே பிள்ளை குட்டியோட வந்திருக்காங்க. 5 இயர்ஸ் ஆச்சு. நாங்க 2020 முடிச்சிட்டோம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு டிகிரி கொடுக்கவே இல்லை. எதுக்கு கொடுக்கல? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எதுக்கு கொடுக்கல? நாங்க எதுக்கு இப்படி அலையிறோம்? எங்களுக்கு அந்த ரீசன் வேணும். இன்னைக்கு போய் கேட்டீங்களா? இன்னைக்கு அவங்க தான் வர சொன்னாங்க. நீங்க மண்டே கண்டிப்பா எல்லாரும் வாங்கப்பான்னாங்க. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு வர சொல்லணும்? 1 வீக் வந்து பிரின்சிபல் மேம் லீவுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்துருவாங்கப்பா வாங்கன்னு சொன்னீங்க. மேம் வரல. அப்ப நான் எதுக்கு சார் எங்களை இப்படி அலைய வைக்கணும்? நாங்க எதுக்கு சார் அலையணும்? எல்லா வேலையை விட்டு நாங்க எதுக்கு சார் அலையணும்? 75 பேருக்கு சேர்ந்துதான் நாங்க பேசுறோம். எங்க பிள்ளைகளுக்காக பேசல. போன வாரம் வந்ததும் இத்தனை நாள் வந்ததும் எல்லா பிள்ளைகளும் சேர்ந்துதான் வந்தோம். அதனால எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இன்னைக்கே சர்டிபிகேட் வரணும். சொல்யூஷனும் தெரியணும் சார். சும்மா சர்டிபிகேட்டுக்காக மட்டும் நாங்க வரல. நாங்க எதுக்கு சார் அலையணும்? அந்த சொல்யூஷன் எங்களுக்கு வேணும். அலைய முடியாது. உடனே நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் எப்படின்னு தெரியல சார். போன இயர் காலேஜ் நான் வந்தேன் சார். வந்துட்டு எனக்கு டிகிரியை பத்தி கேட்டதுக்கு நான் பிரின்சிபல் மேம் பார்த்தேன். லெட்டர் எழுதி கொடுப்பான்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்கன்னு திட்டினாங்க. என்னோட டிகிரி கேட்டு வந்தேன் சார். உன்னை யார் உள்ள விட்டு, உங்களை யார் உள்ள விட்டதுன்னு கேக்குறாங்க. எங்க டிகிரியை கேட்டு போனதுக்கு எங்க ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்புறம் நாங்க எங்க சார் போய் சொல்றது? கேட்டதுக்கு ஏமா என்ன சார் 2000 முடிச்சாங்க. இப்ப வருஷம் எத்தனை சார் கேட்டதுக்கு அவங்க கீழே போட்டாங்கம்மா. இதெல்லாம் ஒரு பதிலா சார்? ஒரு எடுக்க முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்றா கீழே போட்டாங்களா? அது ஒரு சார் சொன்னாங்க. நாங்க பேர் சொல்ல முடியல. ஆமா சொன்னாங்க கீழே போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா சார். அது எப்படி சார் கீழே போடுவாங்க அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு 2 நாள் வேலைதாம்மா, நாங்க திருப்பி வந்து அடிச்சு கொடுத்தா ஓட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம் உங்க பிள்ளை மாதிரி நினைச்சு எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க, கீழே போட்டாங்கன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு எப்படி சார் படிச்ச டிகிரி இப்ப கீழே போட்டீங்க? அடுத்த வாரம் வாங்கம்மா, திங்கக்கிழமை வாங்கம்மா, உறுதியா பேசி வாங்கி நாங்க அதுக்கு வேலை பாக்குறோம்னு சொன்னாங்க. இந்த வாரம் எல்லா பிள்ளைகளும் வந்திருக்காங்க. நீங்க இன்னைக்கே கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சு சார். 1 வீக் டைம் எடுத்துதான் சார் வந்திருக்கோம். அந்த 1 வீக்ல முடிச்சிருந்திருக்கலாம். இப்ப போறேன்னு சொல்லி போயிருக்காங்க. இது எப்படி சார்? இல்ல எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். எல்லாரும் வேலையை விட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் 5 வருஷமா கொடுக்காத காலேஜ் சர்டிபிகேட் கொடுக்காத காலேஜ் என்ன காலேஜ்? எல்லாருமே எங்க கிட்ட காலேஜ் பத்தி கேக்குறாங்க. சரிங்க, வெளியூர்ல இருந்து எங்க கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து சொல்லிட்டு வர முடியாது. அது ஒரு ஆள் துணைக்கு கூப்பிட்டு வரணும். பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டாங்க. அது எப்படி ஒத்தையில எப்படி விடுவாங்க? நாளைக்கு காலை 10 மணிக்கு வாங்க. 10 to 10 வாங்க. ரெடி ஆயிடுச்சு. நடுவட்ட பேசிட்டு செக்ஷன்ல கூப்பிட்டு சொல்லிட்டு அதை வந்து உங்க ஸ்டாஃப் வர சொல்லுங்க. கையில கொண்டு வந்து சொன்னாங்க. ஸ்டாஃப் வாங்கிட்டு வந்துருவாங்க. நாளைக்கு காலை 10 மணிக்கு வாங்க. ஓகேவா? இல்லம்மா திரும்ப போறாரு. நான் செக்ஷன்ல கேட்டாச்சு. 100% ஓகே தான். நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.